அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த மெராஜுடைய இரவில் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நம்ம எல்லோருமே சஹர் செய்யக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். நாளைக்கு ஒரு நோன்பை நம்ம வைக்கக்கூடியவங்களா இருக்கணும். இந்த நோன்புக்கு 60 வருஷம் நம்ம நோன்பு வைத்த அந்த கூலியை அல்லாஹ் தஆலா நமக்கு தர்றான். அதனால இந்த நாளை யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. எனவே நோன்பு வைப்பதற்காக எழுந்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்த பயன்படுத்தி, அதாவது தஹஜ்ஜத்துடைய நேரத்த பயன்படுத்தி, நம்முடைய ஒட்டுமொத்த துஆவையும் அல்லாஹ்விடமிருந்து எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப இலகுவான ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தை அவ்வளவு சக்தி மிகுந்த வார்த்தை. இந்த வார்த்தைய இன்ஷா அல்லாஹ் நீங்க சஹர் செய்வதற்கு முன்னாடி, அதாவது தஹஜ்ஜத்துடைய நேரத்துல 100 முறை ஓதிட்டு, அல்லாஹ்விடத்துல உங்களுடைய அந்த காரியத்த குறித்து நீங்க கேளுங்க இன்ஷா அல்லாஹ். வாய்ப்பே இல்ல, இது எனக்கு மௌத்து வரைக்கும் கிடைக்காது அப்படின்னு நினைக்கக்கூடிய காரியத்தையும் வல்ல ரப்பு மிக எளிதாக நமக்கு நடத்தி தருவான். நோன்பு திறப்பதற்கு முன்பாக இன்ஷா அல்லாஹ் இதற்கான பதில் நமக்கு கிடைக்கும். அந்த அளவு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் பவர்ஃபுல்லான ஒரு ஒற்றை வார்த்தையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் எழும்புறது, அதாவது தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் எழும்புறது அப்படிங்கிறது ரொம்ப புதுசாக இருக்கும். வழமையாக தொழுகிறவங்களுக்கு அது தெரியாது. அதனால் புதுசாக எந்திரிக்கக்கூடியவங்க பெரிய அமல்கள் செய்ய முடியாது. ஏன்னா தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப இலகுவான ஒரு வார்த்தையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தையை தான் சொல்ல போகிறேன். சிறந்த அல்லாஹ்வினுடைய ஒரு திருநாமத்தை தான் நம்ம ஓத போகிறோம். அது என்ன திருநாமம் அப்படின்னா, யா சமியாவு யா அல்லாஹ். அல்லாஹுவே கேட்கக்கூடியவனே. அற்புதமான ஒரு திருநாமமாக இருக்குது. இந்த சமியாவு அப்படிங்கிறத பற்றி ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்குது. ஏன்னா கேட்கக்கூடியவனே அப்படின்னு அழைக்கும்போது அல்லாஹ் தஆலா நமது அனைத்து விதமான துஆவிற்கும் பதில் தர்றான். இதை பற்றி ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யா சமியாவு அப்படின்னு 100 முறை ஓதிட்டு எந்த ஒரு முஅமினான மக்கள் துஆ கேட்டாலும் அல்லாஹ் தஆலா அவங்களுடைய கைகளை வெறும் கையாக தட்ட மாட்டானாம். சுப்ஹானல்லாஹ். எனவே இந்த ஒரு எளிமையான ஒரு திக்ர, அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமத்தை, நமது அனைத்து துஆவையும் கேட்கக்கூடிய இந்த திருநாமத்தை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு சஹருடைய நேரத்தை பயன்படுத்தி நம்ம எல்லோருமே ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். பல வருடங்களாக நமக்கு கிடைக்காத ஒரு துஆ கூட இந்த ஒரு அமல்ல நமக்கு கிடைத்தால் அது நமக்கு மகிழ்ச்சி தான். எனவே எல்லோருமே இந்த நாளையும் இந்த ஒரு அமலையும் பயன்படுத்திக்கோங்க. மேலும் இந்த தஹஜ்ஜத்துடைய நேரத்தில், சஹருடைய நேரத்தில் கட்டாயம் உங்களுடைய துஆவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். எனவே இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, முடிஞ்ச அளவு அதிகம் ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.